பாவக்காய் சாம்பார் தேவையான பொருட்கள்: 100 துவரம் பருப்பு, 100 ஈர வெங்காயம், 100 பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், ஒரு 2 தேக்கரண்டி மிளகாத்தூள், ஒரு 150 தக்காளி, ஒரு 100 கடலை எண்ணெய், 100 கிராம் தயிர், தேவைக்கேற்ப உப்பு, ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சள் பொடி, ஒரு தேக்கரண்டி கடுகு. இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண போறேன். இப்போ பாவக்காய் வதக்க போறேன். வாணலி நல்லா காஞ்செடுத்து 100 கிராம் எண்ணெய், கடலை எண்ணெய் ஊத்துற பாருங்க. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்றேன், நீங்க எண்ணெய் தேவையை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் எண்ணெய் காஞ்சிடும். காஞ்ச மிளகா பூண்டு ஒரு 2 போடுறேன் வாசனைக்காக. இப்போ கடுகு போடுறேன். இப்போ ஒரு நிமிஷம் தான். ஈர வெங்காயம், வெங்காயம் இது வதக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா. இப்போ இதுல வந்து பாவக்காயில வதங்கப்படும். பாவக்காய், உப்பு, மஞ்சள் பொடி இதை கொட்டுற பாருங்க. தக்காளி கூடவே போட்டுடலாம். கருவேப்பிலை, பூண்டு, இதுல காஞ்ச மிளகாய், கடுகு, வெங்காயம், பாவக்காய், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இத்தனையும் ஒன்னா வதக்குறேன். பார்த்துக்கிடுங்க. ஒரு 10 நிமிஷம் வதங்கினா போதுமானது. குழம்ப கூட்டிக்கலாம். 10 நிமிஷம் கண்டிப்பா ஆகணும். இப்ப இது பாத்திரம் நிறைய இருக்கு பாக்குறீங்கல்ல, வதங்குனீங்கன்னா கொஞ்சமா ஆயிடும். ஏன்னா இது பூரா தண்ணி தான். காய் நல்லா வதங்கிருக்கு பாருங்க. தண்ணி எதுவும் ஊத்தல. இந்த ஊத்துன எண்ணெய், உப்பு, மஞ்சள் பொடி இதுலதான் வதங்கி இருக்கு. இப்ப குழம்பு கூட்டி வச்சுப்போம். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, புளி ஊத்த மாட்டேன். தயிர் தான், 100 கிராம் தயிர், மிளகாத்தூள் ஒரு 2 தேக்கரண்டி, பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். இவ்வளவுதான். கேஸை ஃபுல்லா கம்மி பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதுமானது. இறக்கிக்கலாம். குழம்பு கொதிச்சிருக்கு. நல்லா கொதிச்சிருக்கு. 10 நிமிஷம் கொதிச்சா போதுமானது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் பழக்கம். ஒரு தேக்கரண்டி நெய் விடுறேன் வாசனைக்காகலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ண போறேன். குழம்பு இறக்க போறேன். பாவக்காய் சாம்பார். இன்னொரு முறையும் உங்களுக்கு வாழ்த்து ராசி போகிறேன். அந்த வீட்டுக்காரமான இன்னொன்னு சொல்றேன். என் கணவருக்கு தொலைபேசி தொடர்புல உத்தியோகம். அப்பா அங்க போக வேண்டியதாயிடுச்சு. அவினாசி ரோடு பக்கத்தாப்புல கடலைக்கார சொந்த அந்த தெருவுல தான் நான் குடியிருந்தேன். அங்கதான் அந்த வீட்டுக்காரம்மா. அந்த அம்மாவுடைய பேரு பார்வதி, அப்பா பேரு செல்வராஜ். அது இருக்க வாய்ப்பு இல்ல. எனக்கு அவங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. பாவக்காய் என்ன எப்படி ரொம்ப கரைச்ச பண்ணாங்களோ அது மாதிரி உங்களை நான் கரைச்ச பண்ண போறேன். பாவக்காய் சாம்பார் வச்சிருக்கேன்.
எங்க அம்மா சொல்லி கொடுத்த திடீர் ஊத்தப்பம் பண்ணிருக்கேன். அதை ஒரு நாள் சொல்லுவேன் உங்களுக்கு வச்சிருக்கேன். நீங்களும் உங்க வீட்டுல செய்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்க.